Hi viewers, welcome to Sudhi's Kitchen. பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கறீங்களா? இது வந்து நம்ம ரோட்டு கடை சைடுல வந்து காளான் மசாலா சாப்பிட்டுருப்போம்ல, அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப்பு வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவு வந்து நீங்கள் மஷ்ரூமை வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கப்பு நீங்கள் முட்டைக்கோஸ்னால் ஒரு கப்பு மஷ்ரூமு ரெண்டையுமே நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு கப்பு மைதா இல்லை அப்படின்னா ஒரு கப்பு கோதுமை மாவு. ஒரு கப்பு இல்லை, அரை கப்பு தான். ஸோ அரை கப்பு வந்து நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துருங்க. ஓரளவுக்கு கோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்றதுல வந்து ஃபுல்லாக வந்து மஷ்ரூம் இருக்காது. ஸோ கொஞ்சமாக வந்து அவங்க வந்து என்னென்னா பாதிக்கு பாதி வந்து இந்த முட்டைக்கோசு சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனுடைய டேஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் தெரியுமா? அதுக்கு காரணமே முட்டைக்கோசும் இந்த மஷ்ரூமும் சேர்றது தான். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டியாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிடும். அப்புறம் வந்து ஒரு அளவுக்கு கோட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மீடியம்லேயே குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நம்ம பொடுசாக நறுக்குனதுனால கருகிடும். ஆனால் இன்னொன்று வந்து மஷ்ரூம்லேருந்து உங்களுக்கு நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுதான் ஒன்று பிரச்சனை. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஆனால் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும், அதுதான் முக்கியமானது. ஸோ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட நம்ம நல்லா வதங்கின உடனே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் போட போகிறது கிடையாது. ஆனால் தக்காளி போடணும்னு விரும்புனீங்கன்னா போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் எல்லாமே போட போகிறோம். ஸோ பாருங்கள், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ உப்பு, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை ஃப்ளேவர் வந்து அந்த அரோமா தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆம்ச்சூர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், இது 3 தான் முக்கியம். ஸோ ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம மாங்காவை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பவுடர் தான் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்புறமா நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ சாட் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே ரொம்ப போதும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம புளிப்பு சேர்க்கறதுக்காக தேவையே இல்லை. ஏன்னா மாங்காய் பவுடர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுவே வந்து நல்ல புளிப்பு இருக்கும். ஸோ இதில் தேவைன்னா நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமும் கேபேஜும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு அளவு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அந்த மசாலா வந்து இதோட கோட் ஆகணும். அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியில் போய் சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த ரோட்டு கடையில் வந்து கிடைக்கிற இந்த காளான் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வந்து வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கடைசியாக நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான சூப்பரான நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதில் என்னென்னா நம்ம வந்து பொடுசாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணானா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நார்மலாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, இந்த மாதிரி ஃபுல்கா இதெல்லாம் போடும்போது நீங்கள் ஒரு சைடிஷாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த ரோட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு ரெசிபி வீட்டிலையே, அதுவும் மஷ்ரூமை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி. மஷ்ரூமுடைய டேஸ்ட் எல்லாருக்குமே, எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தானா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனே கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சப்ஸ்கிரைப் பட்டன் கீழேயே சேனல் கீழே வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.